பெருமை மிகுந்த பாரதம் தன்னிகரில்லாத பல்வேறு சிறப்புகளோடு உலக அரங்கில் தனக்கான இடத்தை எப்போதுமே தக்க வைப்பதுண்டு. அந்த வகையில் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா பதிவாகி இருக்கின்றது. அதற்கமைய ஜப்பானின் பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளி உலகின் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா பதிவாகி இருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பான அறிக்கை வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையிலேயே இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்திய பத்திரிகை தகவல் பணியகம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அதற்கமைய இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பெறுமதி 4.18 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருக்கின்றது. 2025-2026ஆம் ஆண்டுக்கான நிதியாண்டின் 2வது கால ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.2% அதிகரித்துள்ளதாக வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார வளர்ச்சி கணிப்புகளை மேற்கோள் காட்டி 2030ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்தியா உலகின் 3வது பெரிய நாடாக, அதாவது தற்போது ஜெர்மன் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா அந்த இலக்கை எட்டுப்படுத்தி உலகின் 3வது பொருளாதார நாடாக பதிவாகும் என்பதே பொருளாதார ஆய்வாளர்களின் கருத்தாக அமைந்திருக்கின்றது. எவ்வாறாயினும் உலகின் 4வது பொருளாதார நாடாக இந்தியா பதிவாகியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியமோ அல்லது உலக வங்கியோ இதுவரையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. தற்போது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக அமெரிக்கா பதிவாகியுள்ளது. அவர்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக காணப்படுகின்றது. சீனா 2ஆம் இடத்திலும் ஜெர்மன் 3ஆம் இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் புள்ளி விவரங்களின் பிரகாரம் 2022ஆம் ஆண்டில் இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக அறிவிக்கப்பட்டிருந்தமை இந்த இடத்திலே நினைவு கூறத்தக்கது.